அன்னக்கிளிய அருங்கிளிய வெள்ளையம்மா ஆதிலஞ்சண்டைக்கு போய் வாரண்டி எனக்கு விலகுட வேணுமடி வெள்ளையம்மா எனக்கு ஜோக விலகுட வேணுமடி ஐயா மன்னவர நான் போக வேணாமே மன்னவர நான் பொல்லாதப்போ நான் கண்டு வந்தேன் அடி கண்ட தப்பானத்தை சொல்லிறியா வெள்ளையம்மா உன்னை கட்டிக்கிறையாக வைக்கட்டுமா ஐயா சொல்ல பலருக என் கடந்து மன்னவர நான் சொல்லி வாரேன் எந்த கேளுமையா ஐயா அஞ்சு பவனுக்கு செய்வதாளி மன்னவரே நாந்தி விழியக்கீனாவுங்கண்டே அடி அந்தி விழியக்கீனாவுங்கண்டா வெள்ளையம்மா நான் வல்லவன் சென்றே ஜெயிப்பேனே அடி ஐயா ஆனகட்டு சாவடியில மன்னவரை நான் இருந்து அழற கண்டேன் அழியாத இருந்து அழற கண்டா நான் வல்லவன் சண்டை ஜெயிப்பேனே அடி ஐயா இஞ்சி கிளறு இடிய கண்டே மன்னவரே நான் எழுந்தோப்பும் அழிய கண்டேன் ஐயா நான் பிறந்தது ராமநாடு என் சாமி பிறந்தது வல்ல நாடு ஐயா போக வேணாமே மன்னவரே நான் பொல்லாத சொப்போ நான் கண்டு வந்தேன் அடி கண்டாதோ பணத்தை சொல்லியா உன்னை கட்டிக்கிளையாக வைக்கட்டுமா அங்கே அணகட்டு மந்த சாவடியில மன்னவரை நான் இருந்து கண்ணி ஐயா இந்தி கிளறிய கண்டி அந்த இருமுத்தோப்புங்காலிய கண்டி அழிந்தி கிளறியிலிருந்தாளெல்லாம் இருமுத்தோப்புங்காலிருந்தாளன் நான் 200 பட்டாலும் அந்த பேனேடி அவர் கட்டுமுட்டாக உருமா கட்டி அவர் கண்ணாடி பாட்டியில் போட்டு வைத்து சொன்னாலும் அவர் ஏற்றுக்கல அது அவள் வெள்ளையம்மா நாக்கச்சி இதை வந்து கட்டப்போனது அந்த வெள்ளைய தேவை நம்ம கல்லண்டு அங்கே சண்டைக்கு வந்தவன் கலந்துர சாக துணிந்தவன் வெள்ளை பாதரவில்லைங்கிற நம்ம கல்லே அங்கே சண்டைக்கு வந்தவன் காலந்தூர அங்கே சாக துணிந்தவன் வெள்ளை அங்கே கட்டு மூட்டாக உருமா கட்டி அவர் கண்ணாடி பார்த்து போட்டு போயிட்டு அங்கே சிட்டரங்காடான் தேடிங்காடான் சிட்டப்பறக்கூடாம் குதுர அங்கே ஒட்டரங்காடா ஓடுங்காடா ஓடி வருகிறான் குதுர அடி அக்காலும் தங்கையும் 7 வேறு வெள்ளையம்மா யார் கையுமே வந்து இழுக்க வேணும் அங்கே மஞ்ச குங்குமாவும் பொட்டு வைத்து வெள்ளையம்மா நீ வந்து முன்னால இருக்க வேணும் அங்கே வைகொண்ட சம்பாவை சாணெடுத்து வெள்ளையம்மா எனக்கு வாக்கையில் விட்டு வைக்க வேணும் அங்கே உள்ளூர் குடிமயனை கூப்பிடுங்க அங்கே உலகம்மா ஏற்றுக்க அப்புறம் அவர் போட்டு போயிட்டாரு அங்கே ஒண்டிய இருந்தவன் சின்ன பாய அவன் வெள்ளைய தேவனை ஒண்டிய ஓடி விட்டுட்டாராம் அவர் குப்பாரங்க விழுந்துட்டாராம் அப்பா என்ன சொல்லி வராது கட்ட பொண்ணு அம்மா என்ன தெய்வம் ஏது தெய்வம் என்கிற வீரம்மா வெள்ளையம்மா ஆண்டு வருகிற காலத்தில் நமக்கு ஆபத்து வந்தாலே நேரம்மா
அங்கே சாலையில் என் சாமி போகிறதெல்லாம் என் தங்கரெல்லாம் என் சாமி நம்மரெல்லாம் அங்கே வீதியில் என் சாமி போகிறதெல்லாம் அங்கே வெள்ளிரெல்லாம் என் சாமி நம்மரெல்லாம் அங்கே தங்க நல்லா என் சாமி தகரப்பட்டி அங்கே தாலி இருக்கும் என் சாமி ரெண்டு பட்டி அங்கே தருமாற என் சாமி காணாமல்ல அங்கே தாலி இருந்த ஐயா மங்கு ஐயா அங்கே பொண்ணு நல்லா என் சாமி தகரப்பட்டி அங்கே பூட்டி இருக்கும் என் சாமி லங்குப்பட்டி அங்கே பின்னியற என் சாமி காணாமல்ல அங்கே பொட்டியிருந்தேன் என் சாமி நன்றி ஐயா அங்கே மிஞ்சி நல்ல என் சாமி கலப்பட்டுக எனக்கு நீங்க நல்ல என் சாமி வயலுகளா அங்கே தாலி நல்ல என் சாமி கலப்பட்டுக எனக்கு தகுந்த நல்ல என் சாமி வயலுகளா அங்கே எள்ளு நல்ல என் சாமி கற்பிச்சில என் சாமி கற்பிச்சில நான் இளமையில் என் சாமி கொடுத்தும் பட்டு இந்த வாய்ச்சா படித்தவன் பக்குன்னு கதை வந்துடுச்சு பாட்டா பாடினோம்னா கொள்ளத்தொல்ல அந்த சாத்திரத்தை பற்றி பாடுறான் கட்டப்பண்ண கட்டப்பொண்ணு வேட்டைக்கு போயிருந்தாங்களாம். இப்போ நம்ம கள்ளிச்சேனாவில் இருக்க அந்த விளையாட தேவனை கொண்டுக்கிட்டு சின்ன பிள்ளையா கொண்டுக்கிட்டு போய் இந்த ஊரடிக்கரையில் இறக்கி விட்டுட்டு விரவு இறக்குனாலும் விரவறக்கும் இந்த பையன் ஊரடி இருந்துருக்கு அதில் போய் தண்ணி குடிக்க போகிறோம்னு கீழே இறங்கினவே அலட்டுக்கள் இறங்கிட்டான் விளையாட்டுல. இவங்க வேட்டையாடி அங்கே தம்பி அந்த ஊரடிக்கிட்டாமா அந்த இணக்கிட்ட வரையில் இந்த பிள்ளை தத்தம் கேட்டுக்கு குழந்தை தத்தம் என்னடா ஒரு பிள்ளையில போய் வண்டிக்கில் இறங்கிட்டேன் நம்ம இறங்கினோம்னா நம்மளும் ரொம்ப அலட்டு இறங்கிடும். ஒரு சின்ன பையில அப்படி இறக்கி சாவுக்க போட்டாங்க. சாவுக்க போடவும் அப்படியே பிடித்தோம் வரக்கரையில் தப்பிட்டானா. அப்பத்தான் கட்டப்பொருமூணு கும்ப தனியானு தம்பி சொன்னாங்களா அட்ரா பாதர் வெள்ள அப்படின்னாங்க. அவங்க கொண்டு போய் வளர்த்து அவங்க தங்கச்சியை கட்டி வெள்ளைய மேலே கட்டி வைக்கிறாங்க. யாருக்கு? வெள்ளையத்தேவனுக்கா? வெள்ளையத்தேவன். அப்பத்தான் அவ சொல்லி பாடுவான், அங்கே நான் பிறந்தாது ராமா நாடு என் சாமி பிறந்தாது வல்ல நாடு சொல்லுவான். அது நம்ம கல்லண்ட வந்தாலும் போட்டு போய் இருந்தியா தாகலையா மச்சனுக்கு எடுத்துக்கிட்டு அம்மா சேதுவது இந்த தூசிட்டு போயிட்டு வரையில அந்த கட்டப்பண்ண இந்த இடத்துல இங்கே இருக்கான் சிலையா அதில் மண்ணெல்லாம் அழுப்பிட்டு அப்புறம் என்னென்னமெல்லாம் கொண்டாந்துருந்தேன். சரி 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 எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்துக்கா நேரம் நீ இது பண்ணதை குள்ள பேர் வந்து நீ பாடினதெல்லாம் பார்த்தாங்க. அது என்ன பாடின என்னன்றதை அப்படியே சொல்லிவிடு. இப்போ பாடினது என்னன்றதை சொல்லு. இப்போ பாடினது கட்டப்பொம்மன் பாட்டு. கட்டபொம்மன் பாட்டு. கட்டப்பொம்மன். சரி சரி. வீரபாண்டி கட்டபொம்மன். கட்டபொம்மன் பாட்டு. அப்படியே உன் பேர் வீட்டுக்கார பேரை சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு. என் பேர் என்ன பாப்பாள் என்ற வீரம்மா. கிழவன் பேரை சொல்லு. கிழவன் பேர் சோழ ஒடுங்கான். அது என்ன ஒடுங்கான்னு நீ ஏன் அப்படின்னா? அப்போ அந்த காலத்தில் ஒடுங்கானே பேர் வச்சுருக்காங்க. என்னம்மா ஒடுங்கா கூட்டம்லேன்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் இப்போ நல்லா வாழ்ந்துருக்காங்க. இந்த தேங்கனிக்க மாதிரி தவளை உப்பிட்ட உட்காந்தானா கலப்படுத்து ஊழ போவாங்க. அப்படி இருந்திருக்காங்க. பழிக்க தெரியாமல் கல்லுக்கு ஆட்டு தலைக்குமா விட்டு கல்லுக்கடையில் கொடுத்து பூரா ஒரு நாளத்தில் செச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டேன். இப்போ செச்சியக்கிட்ட இருந்தது அவங்கெல்லாம் அவங்க உழவடை விடாமல் வச்சுருந்தவங்க அந்த நாளம்பழத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே அவர் சொல்லுவார், இந்த ஒன்றத்தை பற்றி நான் புழுங்க வச்சுருக்கேன் ஆயா உன் மாமனார் 4 பேருக்கும் காரையில் போட புள்ளிக்கும்லையா ஆயா கழுத்தில் ஒருத்தர் வேலை பார்க்க மாட்டாங்க. கொஞ்சி மாடாக திடுவாங்க. ஆனால் உன் மாமனார் ஒரு ஒம்புக்கும் போக மாட்டாங்க. தரிசுக்குள்ள கொண்டு போய் குச்சிட்டு ஊஞ்சி தோளை நட்ட நட்டு வைப்பாளா விழுகாமல். அப்படி படுத்துருக்காங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பாட்டி நம்பாய் இடம் தானே நம்மளுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஊரில் விட்டு கொடுப்பாங்களா.
சரி நீ பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா எல்லாருக்கும் நன்றி சொல்லி பேரம்பேத்திக்கு பூரா உன் பேரம்பேத்தி பூரா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் நன்றி சொல்லிடு, நன்றி வணக்கம் சொல்லிடு. என் பேரம்பேத்திக்கெல்லாம் நன்றி வணக்கம். வணக்கம். பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு உள்ளோட கண்ணா.